இன்னைக்கு எபிசோட்லாம் முழுக்க முழுக்க சோழனுடைய காதலை வந்து வெளிப்படுத்துறதுக்கு அவர் என்னென்ன விஷயங்கள் ட்ரை பண்ணுறாரு, அதில் வந்து எந்த அளவுக்கு நிலா இம்ப்ரெஸும் ஆவராங்கிற விஷயங்கள் தான் நடக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்றைக்கி இப்போ தீபாவளிக்காக நைட் என்ன பண்ணுறாரு, பலகாரம் செய்கிறதுக்கு ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி ஒருத்தவங்களை கெஞ்சி கூப்பிட்டு வந்து அதுக்கான தேவையான ஜாமான்லாம் கொண்டு வந்து வச்சு சிலிண்டரை மட்டும் வந்து சேரனையும் பல்லவனையும் தூக்கிட்டு வர வச்சு சோழன் எல்லா ஏற்பாடும் பண்ணுறாரு. அந்த இங்கே இந்த பக்கம் நிலா வந்து தன்னுடைய குடும்பத்தை பற்றி யோசிச்சு தன் குடும்பத்தோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ண தீபாவளியை பற்றி யோசிச்சு யாரு கூடயும் இல்லாமல் தனியாக இருக்கமேங்கிற மாதிரிலாம் மன வருத்தத்தோடு வெளில வந்து பார்த்தா இங்கே பலகாரம் சுட்டுட்டு இருக்காங்க. முறுக்கு சூப்பராக இருக்குது, அதிரசம் சூப்பராக இருக்குது, ஒரே சந்தோஷமாயிட்டாங்க. எல்லாமே இவன் தான்ப்பா ஏற்பாடு பண்ணியிருக்கான் அப்படின்னா உங்களுக்காக தான். நீங்கள் ஆசைப்பட்டீங்கல்ல, நீங்கள் ஆசைப்பட்டு அதான் வந்து அந்த மாதிரி வேணும்னு கேட்கல, ஆனால் நீங்கள் மனசில் கஷ்டப்பட வேணாம், நீங்கள் எதிர்பார்த்ததை விட சூப்பரான தீபாவளியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை பண்ணணுன்னு அப்படியே நிலா அப்படியே லவ்வோடு பார்க்குறாங்க. இது லவ்வாகவே இருக்க போதா இல்லை என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறது போக தான் தெரியும். ஸோ இப்போ இதுக்கடையில் வந்து அடுத்த நாள் காலையில் இவங்கெல்லாம் சந்தோஷமாக பேசி முடிச்சு வந்து தூங்கினதுக்கப்புறமா எந்திச்சு பார்த்தா இப்போ வரட்டும் நிலா அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. நிலா வந்ததுக்கப்புறமா சாமி கும்பிட்றாங்க. சாமி கும்பிட்டு எல்லாரும் ஒன்றா இருந்ததுக்கப்புறமா ஒவ்வொருத்தர்கள் நிலா எடுத்து ஒவ்வொருத்தருக்காக ட்ரெஸ்ஸை கொடுத்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சோழன் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு ட்ரெஸ்ஸை நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு அவர் எடுத்து கொடுக்குறாரு. உள்ளார போய் ஒருத்தங்களாம் புது ட்ரெஸ் போட்டு வந்து சூப்பராக இருக்க, ஹீரோ மாதிரி இருக்கான்னு எல்லாரும் மாற்றி பாராட்டிக்கிட்டு இருக்க. இதுக்கடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ சோழன் வாங்கி கொடுத்த சாரியை கட்டி நிலா வந்தோடனே, இந்த சாரி உங்கள்கிட்ட கலரே இல்லைல்ல, அதனால தான் உங்களுக்கு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னா, ரொம்ப நல்லா இருக்குது, ஆமாங்க இந்த சாரி கலரே இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறதும், இவங்க எல்லாரும் குடும்பமாக சேர்ந்து வந்து அந்த தீபாவளியை சந்தோஷமாக இருக்கிறதும், அப்புறம் ஒன்றா உட்காந்து சாப்பிடும் பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை இந்த எனக்கு இந்த மாதிரி தீபாவளின்னு மற்ற வீட்டிலலாம் இருக்கும், எங்கள் வீட்டில் தீபாவளிங்கிறது கொண்டாட்டமாலாம் இருந்தது இல்லை, புது ட்ரெஸ் எடுப்போம் அவ்வளோதான், அதை தாண்டி எதுவுமே இருந்தது இல்லை, ஆனால் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், நம்ம வீட்டையும் அந்த மாதிரி தீபாவளி கொண்டாடியாச்சுன்னு பல்லவன் சந்தோஷப்படுறாரு. இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா தீபாவளியும் எனக்கு இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்க போகுதுறான்னு நிலா வேற வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது, புது கலாட்டாக்கள் என்ன நடக்க போகுது, இல்லை வேற வந்து அந்த காயத்ரி, அதாவது பல்லவன் பார்த்துக்கிட்டு இருந்த பொண்ணு கடைசியில் சோழனை தான் பிடிச்சிருக்குன்னு சொன்ன போகிற கதெல்லாம் எடுத்து வரப்போகுது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு மறக்காம இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.